ஒன்று பாசிங் க்ளவுட், அது போயிட்டே இருக்கும். 2 பாசிட்டிவ் தாட், அது ரொம்ப எல்லாரும் நம்மளை வேதனைப்படுத்தினாலும் அந்த தாட்டு நமக்கு இருக்குன்னா நம்மளை அது வாழ வச்சுட்டே இருக்கும். 3 நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணம். எதை பாதிக்கும்? நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். மூணெண்ணம் சொன்னேன் இல்லையா? நெகட்டிவ் தாட்டு தூக்கத்தையும் தடுக்கும். எதையும் தடுக்கும்? தூக்கத்தையும் தடுக்கும். 4 ஸ்டிக்கிங் தாட், அதுக்கு என்ன சொல்லணும்? ஐயோ பெரிய கஷ்டம் ஆகி போச்சுன்ன. ஸ்டிக்குன்னா ஒட்டிக்கொள்ளும் இல்லையா? ஸ்டிக்கிங் தாட். அப்படி ஒரு யோசனை எனக்கு இல்லை, ஆனால் ஒரு யோசனை திடீர்னு வந்து என்ன ஒட்டிச்சு. அப்புறம் என்னை காப்பாற்ற முடியலை. என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போச்சுன்னு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த தாட்டை வெளியே எடுக்க கவுன்சிலிங் தந்தனும், மெடிசின் தந்தனும். ஸ்டிக்கிங் தாட் உள்ள இருக்கும்போ நமக்கு 2-3 அடையாளங்கள் தெரியும். 1, உடம்பு சொரிச்சல் மாதிரி ஃபீல் ஆகும். என்ன மாதிரி ஃபீல் ஆகும்? நான் வரல இந்த விளையாட்டுக்கு. என்ன மாதிரி ஃபீல் ஆகும்? சொரிச்சல். சொரிக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இச்சிங். யாரும் கரெக்டாக சொல்கிறாங்க, ரேஷஸ். நான் அது உங்களுக்கு தெரியாதுன்னாகும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தாதது. ரேஷஸ். அப்புறம் இந்த கழுத்தில் உள்ள நரம்புகள் வலிக்கும். எந்த நரம்புகள் வலிக்கும்? கழுத்தில் உள்ள நரம்புகள் வலிக்கும். ரேடியேட்டிவ் பெயின்னு சொல்லணும் இல்லையா? விட்டு விட்டு நரம்புகள் வலிக்கும். ஊசி வச்சு குத்தின மாதிரி, பிடிச்சு இழுத்த மாதிரி நரம்புகள் என்ன செய்யும்? வலிக்கும். ஸ்டிக்கிங் தாட். எவ்வளோ பயங்கரம் இல்லையா? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படா. அந்த ஒரு வசனத்துக்காக கைதட்டுங்க. அந்த